அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 14 மற்றும் 15 வசனங்களில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்க விரும்புகிறதில்ல என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு கூட இருக்கையில் அவர்கள் உபவாசிப்பதில்லை, மாறாக அவர்களை விட்டு எடுபடுகிற பொழுது அவர்களுக்காக உபவாசிப்பார்னு சொல்லி பதில் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மணவாளன் கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருக்கிற பொழுது நாம் ஏன் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கேட்கிறார். இயேசுனுடைய அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். மாறாக அவர் எடுபடும் நாளிலே அவர்கள் துக்கப்படுவது, துயரப்படுவது அது மிகவும் நியாயமானது என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே உபவாசம் என்பது நீங்கள் நினைக்கிறபடியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது கிடையாது. மாறாக அவர் நம்மை விட்டு எடுபடுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே உபவாசம் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் கூறுகிற அந்த பதில். இன்றைக்கு நாம் இந்த வெள்ளிக்கிழமையில் அதை நாம் தியானிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், எஸ்தர் தன்னுடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து வாசித்து காண்பிக்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் who fasted and prayed longing for the deliverance of her people. அப்போது அவள் ஜெபித்தாள், அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அதைத்தான் எஸ்தர் மூலமாக உணர்த்துகிறார். தானியேல் மூலமாக உணர்த்துகிறதை பாருங்கள். who humbled himself in fasting longing for God's mercy and guidance. தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் வரும்படியாக அவன் உபவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இந்த உபவாசம் என்பது நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. தேவன் நம்மோடு கூட இருந்த பொழுது நாம் எப்படி இருந்தோமோ நாம் இல்லை இப்போது. ஆனால் இப்பொழுது நாம் உபவாசம் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், அவர் நம்மை விட்டு எடுபட்டுட்டார் என்பதை குறித்து தான், அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம உபவாசமாக இருக்கிறோம் பாருங்க. த கூட்ஸ் ஆஃப் கிரியேஷன் ஆர் டெஸ்டைன்ட் ஃபார் தி ஹோல் ஹியூமன் ரேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. த ஃபாஸ்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் ஓப்பனஸ் டு மர்சி. நமக்கு இரக்கத்தையும் தயவையும் கொண்டு வருகிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற, தயவு பெற, கிருபை பெற நான் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம் பாருங்கள். ஆகவே இயேசு சொல்கிறார் பாருங்கள், மணவாளனாகிய அவர் சொல்கிறார் காரியத்தை பாருங்கள். அவருடைய தோழர்கள் அவர்கள் துயரப்படுவார்களா? ஆனால் அவருடைய தோழர்கள் அவர் இல்லாதிருக்கிற பொழுது துயரப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நமக்கு இந்த துயரம் தேவை. நாமும் அவரோடு கூட உபவாசிப்போம். நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அவர் கொடுக்கிற அந்த விசுவாசமும் அந்த தயவும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துகிறது கர்த்தாவே. ஆகவே நாங்கள் உபவாசம் இருக்கிறது மிகவும் நல்லது. அதனாலே தேவனுடைய குறுக்கீடுகளையும் தேவனுடைய இரக்கத்தையும் தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, அவர் நம் மத்தியில் வந்து நம்மோடு கூட பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாம் மீண்டும் ஒரு விசை அவரை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.